வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப நாள் பாட்காஸ்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக் எபிசோட், அதாவது தனியான எபிசோட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது 100th எபிசோடாக வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து பாட்காஸ்ட்டுக்கு செப்பரேட் எபிசோட்ஸ் வந்து போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது அதில் இருக்கிற கிளாஸு, டெக்னிக்கல் கிளாஸஸ் அதெல்லாம் நம்ம போட்டுட்ருந்தோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாமே யூடியூப்பில் நம்மளோட சேனலில் போட போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக் டு ஒன்லி பாட்காஸ்ட். நம்ம வந்து பாட்காஸ்ட்டுக்குன்னு தனியாக பேச போகிறோம். இதை யூடியூப்லேயே நம்ம போடுவோம், பட் இதில் வந்து வீடியோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வீடியோலாம் பேசும்போது நம்ம நிறைய பேசவும் முடியும். இட்ஸ் ஃபார் மோர் டிஃப்ரெண்ட் மீடியமாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிளான் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இதில் நம்ம டைம் கொஞ்சம் வி கேன் பி இந்த 6 or 10 மினிட்ஸில் பேசணும், 20 மினிட்ஸில் பேசணுன்றது கிடையாது. வி கேன் டாக் லைக் எஃப்எம். ஸோ ரேடியோ, அதான் எனக்கு சின்ன வயசுலேயே ரேடியோ ஆரம்பிக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஒரு 5th 10th படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹேம் ரேடியோலாம் படித்தப்போ தான் அந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதோட நீட்சியாக தான் பாட்காஸ்ட்னு வரும்போது, இனிஷியலாக பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஓகே, நம்ம வந்து பாட்காஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பெய்டு வெர்ஷன் தான் இருந்துச்சு. ஒரு ஆடியோன்ற ஒரு இதில் போய் ஃபைலில் போட்டுட்டு கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ தான் ஆங்கர் வந்திருக்கு, ஸ்பாட்டிஃபைலாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி பாட்காஸ்ட் போட முடியுது. ஸோ இதுதான் ஒரு 100th எபிசோடுக்கான ஒரு முன்கதை சுருக்கம் சொல்லலாம். ஸோ வித் தட் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ஒரு நீயா நானா டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ என்னென்னா, அதில் ஐடி ஜாபில் இருக்கிறவங்க என்டர்ப்ரனராக மாறினவங்க ஐடியிலேருந்து வெளியே வந்து. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ரெலவெண்ட்டான டாப்பிக்காக இருந்துச்சு. நம்மளோட பாட்காஸ்ட் சேனல், நம்மளோட சேனலுக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் அதை பற்றி அதில் எனக்கு நிறைய டேக்அவேஸ் இருந்துச்சு. எனக்கு அதில் பேசுகிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸும் இருந்துச்சு. ஏன்னா நான் ரெண்டையுமே பார்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விதத்தில் ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கேன், இன்னொரு இதில் ஸ்டில் ஒர்க்கிங் இன் கம்பெனி ஐடிலையும் இருக்கேன். ஸோ இதில் என்னோடய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்னோடய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக நம்ம பாட்காஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லிடுறேன். நான் வந்து ஐடியில், நான் திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய லைஃப்பை. அங்கே இருந்துட்டு 12th வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது, இன்ஜினியரிங் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஜினியரிங் போனான்றதுனால நான் போகணுன்ட்டு வந்தவன் இன்ஜினியரிங். அப்போது நான் இன்ஜினியரிங் போகல, டிப்ளமோ தான் போனேன். ஸோ டிப்ளமோ போய்ட்டு அங்கேருந்து அப்புறம் சூழ்நிலையால் நான் இன்ஜினியரிங் படித்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடியில் வேலை கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருந்துச்சு. ஃபினான்ஷியலி சேஞ்ச், எங்கள் ஃபேமிலியவே வேறு லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ லைக் லிட்ரலி என்ன சொல்கிறது, ஒரு 100 மடங்கு 1000 மடங்கு இதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. அவ்வளோ மடங்கு இது வந்துருச்சு, மணி டிஃப்ரென்ஸ் வருது. நமக்கு வந்து லைஃப் ஸ்டைல் பெட்டர் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சேஞ்சாக இருந்துச்சு. ஒரு ஐடி ஜாப் வந்து இவ்வளோ பெரிய எக்கனாமிக் வெல்பீயிங்கை கொடுக்கும் அப்படின்றது, ஒரு ஃபேமிலியை கொண்டு வரும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ தெரிஞ்சதில்ல, நானே நடந்திருக்கேன் என் லைஃப்லேயே. ஸோ அதனால தான் நான் என்ன நினச்சேன், அப்புறம் நம்ம வந்து சரி ஐடி தான் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் ஆன்லைனில் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது கொடுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இந்த மாதிரி ஜாப் கிடச்சிருச்சு, எனக்கு ஜாப் மாறிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, ஓகே, நம்மளால் ஏதோ பண்ண முடியுது, நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோன்ட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நடுவில் தான் நமக்கு வந்து மும்பையில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் இப்போ. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, நடுவில் இல்லைங்க நம்ம வந்து நம்ம அப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது எந்த விதமான சிந்தனைகள்னு தெரியல, ஏதோ ஒரு விதமான சிந்தனைகள்னு வச்சுக்கலாமே. ஸோ அதாவது அந்நிய யூஎஸ் கிட்ட கைக்கூலிகளாக வேலை பார்க்குறோம் அப்படி நானே யோசிச்சுக்கிட்டு என்னோடய தாட்ஸை கொண்டு வந்துட்டு, இல்லை நான் வந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன், இந்திய மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படி இப்படின்ட்டு எதெல்லாமே எப்படி அந்த தாட்டில் எனக்கு வந்ததே தெரில. பட் ஓவராக அந்த தாட் வந்தோடனே சரி நம்ம வேலையை விட்டோம். அப்போ யூஎஸ் கிளைண்ட்டுக்கு டேரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இல்லை வேண்டாம், தலைகீழாக நான் என்டர்ப்ரனர் ஆவேன், என்டர்ப்ரனர் ஆவதுதான் வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம், நான் வந்து கை கட்டி வேலை பார்க்க மாட்டேன் அப்படி எப்படின்னு அந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துட்டு அப்படி வேலையை விட்டேன். எக்ஸென்சில் மும்பையில் இருந்து வேலையை விட்டேன். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா ஒரு இதாக போய்ட்டு இருந்துச்சு. அப்போ தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வேலையை விட்டுட்டு நான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு பெரியவங்க மாதிரி அவங்களும் ஓகே, இப்போ அவங்க கம்பெனியில் தான் வேலை கொடுப்பா ஃபியூச்சர்லன்னு எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது அது. ஸோ அப்போ வந்துட்டேன். அப்புறம் நான் அங்கே மும்பையிலேருந்து சென்னை வந்துட்டேன். சென்னை வந்து ஓகேங்க, நம்ம தமிழ் பூமின்னு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துடுறோம், ட்ரைனிங் எடுக்கிறோம், தட்டி தூக்குறோம் அப்படின்னு வந்தாச்சு. வந்தால் தான் ரியாலிட்டி தெரியுது. ஏன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு ஒரு கம்பெனியில், என்னெல்லாம் நடக்குதுன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா என் மேனேஜர் இருப்பார் எனக்கு இது பண்ணுறதுக்கு, ஒரு டீம் இருக்கும், ஒரு கம்பெனியே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அதில் ஒரு பார்ட்டாக நான் இருந்தேன்.
ஸோ அப்போ வந்து நான் ஓடுறதுக்கு எனக்கு தெரியாமல் அவ்வளோ ஃபோர்ஸஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன வேணால் சொல்லலாம், எனக்கு அவங்க திட்டுவாருன்னு வரேங்க, அவர் இது பண்ணுவார், கடிச்சிருவார், அப்படி இப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸுக்காக ஓடுறேன், காசு வரணும், எது வேணால் சொல்லலாம். பட் இட்ஸ் அ சப்போர்ட் சிஸ்டம். ஐடி வந்துட்டு அதுதான் எனக்கு க்ரோ பண்ணிச்சு. அதனால தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் கிடச்சிது, எல்லாமே கிடச்சிது. அது இல்லாமல் தேவையில்லாமல் தப்பாக என்னத்தையோ திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு வந்தேன், என்டர்ப்ரனர்ஷிப் அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தப்பாக எனக்கு பட்டுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு லேர்னிங் எனக்கு. 2 மாதம் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு வேலையை விட்டு. மணி பிரச்சனை கிடையாது எனக்கு. ஸ்டில் நான் ஐடி வேலை வாங்குகிற சம்பளத்தை விட நிறைய தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். அந்த ட்ரைனிங் வரும்போது எனக்கு நிறைய வந்துச்சு. நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். அப்போ பிக் டேட்டா பூமில் இருந்துச்சு. அப்போது இனிஷியல் பூம்ன்றதால நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஃபீஸும் பெருசாக வைக்கலன்றதுனால ட்ரைனிங்கும் நல்லா இருந்துச்சு. நிறைய ரிசல்ட் வந்தனால நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. மணி இஸ் நாட் அன் இஷ்யூ அந்த டைத்தில். பட் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் தென் எனக்கு என்ன மேனேஜ் பண்ண தெரில, என்னோடய டயத்தை மேனேஜ் பண்ண தெரில. காலையில் 1 ஹவர் கிளாஸ் இருக்குன்னா 1 ஹவர் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இங்கிலீஷ் சீரியல் ஒவ்வொரு சீரியலாக பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்னென்னா இது கேம் ஆஃப் த்ரோன்ஸு அப்படி இப்படின்ட்டு பார்க்க ஆரம்பித்து அதுதான் பார்ப்பேன் ஃபுல்லாக. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 1 month 2 months போச்சு. ஐ வாஸ் ஸ்லோலி என்னோடய ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஃபாஸ்ட் பேஸில் போயிட்டு இருந்தது, ஒரு ஜாலியாக இருந்தது போயிட்டு ஒரு கொஞ்சம் ஸ்லக்கிஷாக ஆகிட்டு இதாக ஆரம்பிச்சிது. நல்ல வேலை 2 months நான் ரெகக்னைஸ் பண்ணேன். ஓகே ஏதோ தப்பாக போயிட்டுருக்கடா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ டிசைடட் நமக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் இருந்தால் தான் செட் ஆகும். ஏன்னா அது இருக்கும்போது தான் தமிழ் மூவி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. ஸோ நான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இப்போ 2 months ஓகே, இப்போ லாங் டால் போகும்போது நான் எப்படி ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியும்? ஸோ இட்ஸ் நாட் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு தென் ஓகே நம்ம திருப்பி ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி திருப்பி வந்து வேலைக்கு வந்தேன். பட் திருப்பி ஐடிக்குள்ளே வரது எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இதாக இருந்துச்சு. கொஞ்சம் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் ஸ்டில் எப்படி ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் ஐடியில் ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருந்ததுனால நான் நிறைய பேர் கொடுக்குறவங்களே வந்து கிளைண்ட்ஸு, அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, டேரக்டர் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாமே நான் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். ஏன்னா ட்ரைனிங்கில் என்னென்ன பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னா அந்த லெவலில் இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும் வருவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக வருதுன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்க வரும்போது அவங்க நம்ம என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க, நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன், ஒரு ஸ்டார்டர் ஃப்ரெஷராக தான் இருக்கேன் அப்படின்ற போது அவங்க வந்து ஓகே நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரெஃபர் பண்ணாங்க. அதில் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணாங்க, சந்திரா அண்ணான்னு ஒருத்தாங்க. ஸோ இமீடியட்டாக இன்டர்வியூ எதுவுமே இல்லை, டேரெக்டாக எனக்கு வேலை கிடச்சிச்சு. திருப்பி ஐடிக்குள்ளே வந்துட்டேன், சென்னையிலே வந்துட்டேன். ஸோ அது வந்து இன்னும் ஒரு பெனிஃபிட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நான் படித்த விஷயங்கள் அடுத்து ஒரு 1 year பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் அவங்க சொன்ன ப்ராஜெக்ட் கிடைக்கல, ஆஃபீஸில் அது போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த கம்பெனிக்குள்ளே போனதுனால வேறு ப்ராஜெக்ட்டில் என்ன போட்டாங்க எல்என்டியில். ஸோ வேறு ப்ராஜெக்ட்டில் போனால் அது ஃப்ரெஷ்ஷான ப்ராஜெக்ட்டு, டேட்டா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமிங் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. பயங்கரமான லேர்னிங் இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட்டில். லைக் பயங்கரமான இஷ்யூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். காஃப்கா அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 years முன்னாடி, 2014 10 yearsக்கு முன்னாடி ஆக்சுவலி. ஸோ காஃப்காலாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டுட்ருக்கவும் பயங்கரமான லேர்னிங் இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, இன் டேர்ம்ஸ் என்னோடய ட்ரைனிங் நான் கொடுக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அங்கே உள்ள டேட்டா எதுவுமே நம்ம எடுக்கல, பட் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சூப்பரான லேர்னிங்காக இருந்துச்சு. என்னோடய லைஃப் திருப்பியும் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துச்சு. ட்ரைனிங்குக்கும் நம்ம என்ன ஒரு இன்புட்ஸாக கொடுக்க முடிஞ்சது. ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். இதுதான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி. இது வந்து ஒரு அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன் ஓகே நம்ம வந்து இதை வி கேனாட் கோ ஃபுல் டைம் அன்லெஸ் அன்டில் வி ஆர் ரெடி. ஏன்னா இதில் வந்து நான் எதையுமே தப்பாக சொல்ல முடியாது. என்னோடய லைஃப்பில் வந்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ஐடி ஜாப் அதுவும் தப்பு கிடையாது. இட் இஸ் வெரி குட். நான் நினச்சதான் தப்பு. ஐடி நம்ம வந்து கைக்கூலிகளாக இருக்கோம், அந்நிய நாட்டின் கைக்கூலிகள்ரா நீங்கள் எவ்வளோ சொல்லி ஏதோ வீடியோ போட்டிருக்கான் போல், நான் தெரியாமல் பார்த்துட்டேன். பட் அது இல்லாமல் உலகமயமாதல் இல்லாமல் இப்போ எதுவுமே வாய்ப்பு இல்லை. அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இப்படி தூக்கிட்டு வந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரு இது இழந்தால் தான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ கூட அந்த நியானில் கூட சொன்னாங்க, ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னாங்க, நான் வேலையை விட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து சார் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம தனியாக நமக்கு நாமே ஓனராக இருந்துக்கலாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓனர் கிடையாது. நீங்கள் எப்படின்னா நீங்கள் வேலை பார்த்தாலும் கஸ்டமர் தான் உங்களுக்கு ஓனர். அட் த எண்ட் கஸ்டமர் இஸ் கிங். எப்போவுமே அப்படி தான். ஸோ அதனால் யார் கீழே வேலை பார்க்குறோம் மேலே வேலை பார்க்குறோம் நம்ம மைண்டில் இருக்கிற தாட்டு தான். அதெல்லாம் தேவையில்லாத குப்பை தான், தூக்கி போட்டு வேலையை பார்க்குறதான் பெட்ரு. அது மாதிரி ஒரு மேனேஜர்னு இருக்கும்போது என்னென்னா அவரோட லைஃப் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹீ இஸ் கன்சர்ன்ட் அபவுட் இட். அவர் வந்து திட்டுறாரு என்ன பண்ணுறாருலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அட் த எண்ட் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா ஹீ கெட்ஸ் அ கிரெடிட். அவருக்கு சம்ஹவ் அவருக்கு வந்து நான் நம்மளோட சுரண்டிக்கிறான்னு சொல்ல வரல,
பட் அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பார். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம இல்லைங்க கார்ப்பரேட்டில் எல்லாமே ஏமாத்துறாங்க சிஸ்டம். சரி, எல்லா விஷயத்துலையுமே எதுவுமே சரி எல்லாமே 100% சரியாக இருக்கிற வாய்ப்பு இல்லை. பட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. தென் ஓகே ஐ டிசைடட் ஓகே நம்ம வந்து இதிலே இருப்போம், சைடில் லெட்ஸ் டீச் எந்த மாதிரி முடியுதோ நம்ம டீச் பண்ணிக்கலாம் பெருசாக அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. தென் இட்ஸ் ரியலி குட். அண்ட் இன்னொரு விஷயம் இருந்துச்சு. நான் வந்து என்டர்ப்ரனராக இருக்கும்போது எனக்கு பெருசாக பொண்ணெல்லாம் கிடைக்கல. கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம், பொண்ணெல்லாம் கிடைக்கல. என்டர்ப்ரனராக கிடைக்கலங்க, நீ வேலைக்கு போயிரு, திருப்பி அமெரிக்காக்கே போயிரு சிவாஜி அப்படின்ற மாதிரி, திருப்பி வேலைக்கே போயிரு இருக்கும் அப்படின்ற மாதிரி நானே நினச்சிட்டேன். இது ரியாலிட்டியானது இல்லை. பட் அப்புறம் நான் போயிட்டு இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து எவ்வளோ இவ்வளோ 40,000 சம்பளம் நினைக்கிறேன் சென்னையில். இவ்வளோ தெரில 70,000 எவ்வளோ ஆகிடணும். ஸோ அவ்வளோ சம்பளம்னு போட்டதுக்கப்புறம் நல்லா லைக் டக்குன்னு வரன்கள்லாம் வருது, வேலை கிடச்சிச்சு. அது ப்ளஸ் அது போக ப்ளஸ் யூடியூப்பும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஆப்ஷனலாக கொண்டு வந்து பிஸ்னஸும் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ எப்போவுமே இப்போ நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ஜாப் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் லைக் ஐடியில் இருக்கிறது தப்பே கிடையாது. இந்த 9 to 5 ஜாபு இட் இஸ் நாட். நிறைய வீடியோஸ்லாம் சொல்கிறாங்க, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நானே பேசியிருக்கேன்னு தெரியல, பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கான்ஷியஸாக. ஸோ இட் இஸ் நாட் 9 to 5 ஜாபு தப்பு, அது வந்து ஒரு அடிமை அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் அ வெரி பெஸ்ட் திங். நம்மளோட எக்கனாமியை கொண்டு வரதுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது, எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. ஒரு 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 சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான் அது. மற்றபடி அதனால் அதில் இருந்தால் நான் வந்து கீழே என்டர்ப்ரனர்லாம் மேலே அப்படின்றது கிடையவே கிடையாது. நான் தப்பாக லூஸ்தனமாக திங்க் பண்ணி ஒரு இது பண்ணிட்டேன். பட் இட்ஸ் எனக்கு ஒரு நாள் லேர்னிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பட்டாதான் தெரியும் பாட்டிக்கின்ற மாதிரி எனக்கு நல்ல லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி என்டர்ப்ரனர்ஷிப்பும் வந்துட்டு நான் அதை கீழேயும் சொல்ல இல்லைங்க இதிலே இருந்துக்கோங்க, அதில் எதுவுமே கீழே கிடையாது மேலே கிடையாது. என்டர்ப்ரனர்ஷிப்பாக அது ஒரு புது வெஞ்சர். நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. இப்போ இங்கேயே வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஆகிறோம் நம்ம. அதே மாதிரி வேறு ஒரு இது ட்ரை பண்ண போகிறோம். லைஃப்பில் என்ன ட்ரை பண்ணுறது தானே இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு பேக்கப் இருக்கா, மணி ஃபினான்ஷியல் இருக்கா, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கா, நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக அடித்தோம்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இல்லைங்க எனக்கு இங்கே லைக் இட்ஸ் ஆல் இந்த கேம். உங்களுக்கு எது வேணுன்றதை பொறுத்து தான் இருக்கே ஒழிய இது கீழேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வர்றதோ, அதை கீழேன்னு சொல்லிட்டு இதுக்கு வர்றதோ அறவே கூடாது அப்படின்ற மாதிரி. அதுதான் தப்பே ஒழிய ரெண்டுமே பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் சப்போஸ் இப்போ ஐடியில் இருக்கீங்க, நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஐடியை குறைய சொல்லிவிட்டு அங்கே போகணுன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது எவ்வளோ கொடுத்துருக்கு, அது வந்து நமக்கு அங்கே போனால் தான் தெரியும். அதனால தான் நான் தெரிஞ்சனால சொல்கிறேன். ஸோ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு இப்போ கூட எனக்கு ஸ்டில் ஐடி வந்து எனக்கு மிகப்பெரிய லெவலில் நிறைய கொடுத்து தான் இருக்குது. இப்போ யூஎஸ் வந்ததே ஐடியால் தானே. ஸோ அப்போது தப்பான தாட்டில் சிக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ யூஎஸ் வந்திருக்கேன்னா, இங்கே வந்தனால என்னோடய ஃபினான்ஷியல் இது வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஃபினான்ஷியலி வெரி மச் இம்ப்ரூவ். ஐ டோன்ட் ஹேவ் டு வரி. இந்த மாதிரி நான் ட்ரைனிங் செஷனாக கொடுக்கலாம், நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். ஐ டோன்ட் ஹேவ் டு வரி. ஓகே இல்லைங்க எல்லாத்தையும் நம்ம காசு வாங்கி தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தெர் இஸ் நோ கம்பல்ஷன். இப்போ கம்பெனியை ஆரம்பித்து கொண்டு வரோம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குதில்ல. ஸோ அதுதான். ஸோ காசுக்காகவே போகிறோம் அப்படியே நிறைய பேர் வந்து காசை சம்பாதிக்கிறதே வந்து தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எனக்கும் அந்த மென்டாலிட்டி இருந்திருக்கு முன்னாடி. சரி நிறைய காசில் இருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட இவ்வளோ தாங்க இருக்கணும், அவ்வளோதான், எல்லாம் தப்பு. எவ்வளோ முடியுதோ சம்பாதிச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மணியை நம்ம மைண்டில் ஏற்றிக்கூடாது, அவ்வளோதான். இல்லை இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு ஏற்றிக்கூடாது. ஜஸ்ட்டு இதாக அது பாட்டு இருந்துட்டு போகுது, நம்ம பாட்ட வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றது நான் நினைக்கிறது. அண்டு ஐடி எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா, அது சிஸ்டமேட்டிக்காக வர்றது, எப்படி வந்து ஒரு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படிலாம் வந்து இது வரணும் அப்படின்றது எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. அதெல்லாமே நான் ஐடியில் தான் கற்றுக்கிட்டேன். ஒரு ப்ராசஸ் கற்றுக்கிட்டேன், ஒரு இது எப்படி நடக்குன்றது கற்றுக்கிட்டேன். அண்டு ப்ராஜெக்ட்னால் எப்படி போகும், எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ஐ லேர்ன்ட் இன் ஐடி தான். ஐடியெலாம் கற்றுட்டு நம்ம சர்க்கிள், ஐடியில் ஒரு நல்ல சர்க்கிள் இருக்கும், எப்படி எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நல்ல நம்மளை மாதிரியே ஒர்க் பண்ணி வந்தவங்களையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இங்கே யூஎஸ் வந்ததுனால டிஃப்ரெண்ட் பீப்புள், இங்கே உள்ள மக்கள், இங்கே வந்திருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குது. ஸோ அதில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் அண்ட் ஒரு புது நாட்டுக்கு வந்து பார்க்குறோம், அதெல்லாம் இருக்குது இந்த இதில் பெனிஃபிட்ஸ். தட்ஸ் ஆல் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஐடியில். அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப்பில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஃபுல் ஓவர் இதுவுமே நம்ம தான் எடுத்து பண்ண போகிறோம். இட் கிவ்ஸ் எனாமஸ் ஃப்ரீடம், ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடைக்கும் அங்கே. ஸோ அது எல்லாமே என்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்குது. அண்ட் அதில் வந்து நீங்கள் நினச்சது யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட். இங்கே கொஞ்சம் நீங்கள் மேனேஜருக்கெலாம் பேசி யூ கேன் ஸ்டில் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஹியர் ஆல்சோ. இங்கேயும் பண்ண முடியாதுலாம் கிடையாது, பண்ணலாம் கண்டிப்பாக.
பட் இங்கே உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒரு ரூல்ஸில் ப்ளே பண்ணணும். அங்கே போய்ட்டு யூ கேன் டூ ட்ராஸ்டிக்காக நீங்கள் பண்ணலாம். அண்ட் அங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, மணி வைஸ் மானிட்டரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸில் இட் வில் கோ கொடுக்குறதையும் கூரையை பிடிச்சிட்டு கொடுக்குன்ற மாதிரி டப்புன்னு அடிக்கும். ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மடங்கு லாபம், 200 மடங்கு லாபம், 1000 மடங்கு லாபம்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி பாசிபிள். அதே சமயத்தில் ஊற்றி மூடிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜீரோ கடலில் கொண்டு போய் விடுறது, ப்ராடக்ட் சரியில்லாமல் போகிறது, இது நான் எல்லா பிஸ்னஸை பற்றி பேசுகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் போத் இதையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்க தெரியணும். அண்ட் கரெக்டாக நம்ம அதுக்கு நிறைய கோர்சஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி நீங்கள் மணி ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டாகணும். நான் இன்றைக்கி வந்து சாப்பிட்டுக்கிறேன், 10 நாளாக சோறு இல்லை, சாப்பிட முடியாமல் நம்மளால் இருக்க முடியாது. வெறும் கிரெடிட் கார்டு பில் அப்படி ஒர்க் ஆகாது, இன்டர்நெட் பில்லாம் அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் இதுக்கெலாம் நம்ம என்ன வர காசை ஒரு காமன் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நமக்கு மந்த்லி சேலரி மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்கள் லைஃபுக்கு செட்டில் ஆகும். நீங்கள் வர காசை ஃபுல்லாக எடுத்து இன்றைக்கி காசு இருக்குன்றனால பெருசாக ஒரு ஆடி கார் வாங்குறதும், நாளைக்கு காசு இல்லைன்னா அந்த ஆடி காரை விற்றுட்டு வர்றதும் என்டர்ப்ரனர்ஷிப் கிடையாது. இட்ஸ் இதுன்ற மாதிரி நிறைய புக்ஸில் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் என்டர்ப்ரனர்ஷிப்லேருந்து அந்த மாதிரி புக்கு படிக்கிறது, நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணுறது, லைக் மீட்டப்பில் நம்மள மாதிரி டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க மாதிரி பார்க்குறது. ஸோ அது மூலமாக நம்ம ஒரு கான்டாக்டில் இருக்கும்போது அங்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னா வி கேனாட் க்ரோ. நம்ம யாராலையுமே வந்து தனியாக இப்போ என்டர்ப்ரனர்ஷிப் இருக்குன்னா நான் தனியாக வந்துட்டேன் அப்படின்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. ஒரு கம்யூனிட்டியே வளர்ச்சிருக்கு, ஒரு நாடே வளர்ச்சிருக்கு. காமராசர் அவங்க காலத்துலேருந்து எல்லாருமே கொண்டு வந்து அந்த எஜுகேஷனில் இருந்து ஆரம்பிச்சு அங்கேருந்து அதுக்கும் முன்னாடியே போயிருக்குது. ஆக்சுவலி காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுலேருந்து அதுலேருந்து அதுக்கும் முன்னாடி எவ்வளோ முன்னாடி போச்சோ நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதில் அந்த இதுலேருந்து வந்ததிலோட ஒரு விளைவு தான் இப்போ கவர்மெண்ட் போட்ட பாலிசிஸ் ஆகட்டும். அந்த பாலிசி கவர்மெண்ட் போடலைன்னா நம்மளால் இப்போ நார்த் கொரியா மாதிரி இருந்துச்சுன்னா வைங்களேன், இந்தியாவோ தமிழ்நாடோ அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இந்தியாவிலே 2 ஸ்டேட்டை பாருங்கள். நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு பாருங்கள், அப்புறம் வேறு சம்திங் லைக் ஐ டோன்ட் நோ. மற்ற ஸ்டேட் பற்றி எனக்கு தெரியாது, ஒரு எக்ஸாக்ட்லி பாயிண்ட் பண்ண சொல்லலை. பட் மற்ற இது பாருங்கள், நார்த்தில் சம்திங் வளர்ந்துட்டுருக்கிற ஸ்டேட்ஸை பாருங்கள். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இங்கே உள்ளவங்க தே டிட் மச் மோர். நம்ம சொல்கிறோம் இப்போ எலெக்ஷன் காலம் வர வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க, சுருட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் ஸ்டில் தே ஒர்க். அவங்க நமக்கு தே டிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வைஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் வைஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணி எவ்ரிபடி கான்ட்ரிபியூட்டட் டு அவர் சக்ஸஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோன்னா என்விரான்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் வர முடியும். அண்ட் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஐ வுட் சே ஒரு நல்ல ஒரு இதாக பொசிஷனாக தெரியுது எனக்கு. ஏன்னா மக்களோட ஸ்பெண்டிங் எபிலிட்டி அதிகரிச்சிருக்கு. நான் பிஸ்னஸ்லேயும் இருக்குதுன்னு பார்க்குறதுனால என்னால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு எக்கானமியை ஒரு மார்க்கெட்டை அப்படியே பூம் ஆகும்போது நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா டக்குனு யூ வில் ரைட் ஈஸிலி, ஒரு ஸ்மூத் ரைடாக இருக்கும். ஸோ அதுதான், தட் இஸ் ஆல், எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். ஸோ அதனால் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நான் என்னால் தான் ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆல் எவ்ரி திங் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு இது, நம்மளோட இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்மளும் வி ஹேவ் டு கிவ் பேக் டு சொசைட்டி ஆல்சோ இன் அ வே. ஸோ அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதுதான் நான் என்னோடய கருத்துக்களாக நான் அந்த விஞ்ஞானனை பார்த்துட்டு சொல்லணும்னு நினச்சது. அண்டு நீங்கள் என்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். அண்ட் நம்ம என்டர்ப்ரனர்ஷிப்பை வச்சு நம்ம ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். குரூப் இந்த சென்ஸ் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் என்டர்ப்ரனர் உங்களுக்கு அந்த குரூப் இன்டரில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம கூட சேர்ந்து நிறைய கம்யூனிட்டி கூட இந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் குரூப்பில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே இந்த இதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வி வில் கோ ஹெட் இன் திஸ் ஒன். அண்ட் நான் இப்போ கரண்ட்லி ரெண்டுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் டூயிங் என்டர்ப்ரனர்ஷிப்பும் பண்ணிகிட்ருக்கேன், ஜாபும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட். நான் எதுவுமே பார்க்குறதா இல்லை. பட் இட்ஸ் ஆல் அப் டு யூ. உங்களுக்கு என்ன டிசைட் பண்ணணும், எப்படி கொண்டு போகணுன்றதை பொறுத்து தான் எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். என்னோடய 10 years ஆஃப் ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்டது இதுதான் என்னோடய ஒரு ஆனால் போயிட்டு வந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு வேலையை விட்டு 2 மாதம் இருந்தோங்க அப்படின்னு வேலையாக இருக்குது. இப்போவும் எனக்கு ஒரு யோசனையாக தான் இருக்குது, ஒரு வேலையை விட்டு 1 வருஷம் இருந்து பார்ப்போம்ப்பா என்ன தான் இருக்குன்ட்டு. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ன்ற மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்குது. பட் லெட்ஸ் சி, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி கல்யாணம் பண்ணுற பிரச்சனை கிடையாது. பொண்ணு கிடைக்கலன்ற பிரச்சனை கிடையாது. ஸோ பொண்ணு கிடச்சிரும், அது பிரச்சனை இல்லை. அதனால் ஸோ அதை மனசில் கொண்டு லெட்ஸி எப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது முடிவு இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது டிசிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்டயும் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட். வித் தட் இந்த பாட்காஸ்ட்டை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். ஸோ உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதில் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இல்லைனா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் திஸ் பாட்காஸ்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ நன்றி, வணக்கம், பாய்.